இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்னாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோட ஃபேமிலி டைம் சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட பிளான் வச்சுருப்போம். ஸோ நானும் அப்படி தான். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் அப்படி தான் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீஷோவில் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தா மல்டி ஆர்கனைசர். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை மெடிசன்ஸ் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ராசரி ஐட்டம்லாம் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இருந்தேன். அதுக்கான பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது. ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட். மீஷோவில் இருந்து நான் வாங்கியிருந்தேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா நான் மாடலர் கிச்சன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரோஸும் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அது கரெக்டாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இந்த தேர்ட் ரோ மட்டும் தான் அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அதுக்காண்டி ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இருந்தேன். ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபைட் இல்லாமல் மினிமலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பேஸ்கெட் மாதிரி லிட் வச்ச மாதிரி தேடினா கரெக்டாக கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் அதனால் இது ஒரு 3-2 மந்த்ஸாக நான் வந்து ஆட் டு கார்ட் போட்டு வச்சுருந்தேன். சரி யூஸ் ஆகுமா இல்லையா திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் வாங்கினேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயம் நான் மினிமலிஸ்டிக் பண்ணிட்டு வரேன். வீட்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி மினிமலாக இருக்கும். அதே மாதிரி நீட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுனால சட்டுன்னு வாங்க மாட்டேன். ஒரு ஆட் டு கார்ட் போட்டு இது நம்ம யூஸ் ஆகுமா, இது இப்போ தேவைதானா அப்படின்னு ரொம்ப செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் வாங்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் விளாக்ஸ்லாம் பார்ப்பேன். ஹோம் க்ளீனிங், ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். சின்ன இடம் தான் இருக்கும். அதை வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருப்பாங்க. எல்லாமே மினிமலிஸ்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய விஷயங்கள் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அதே சேம் நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா. பிளேசஸ் வேறு, நம்ம பிளேசஸ் வேறு இல்லையா. ஸோ நமக்கு வந்து நமக்குன்னு ஒன்று க்ரியேட் ஆகும்போது, ஒரு விஷயம் உருவாக்கும் போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக மினிமலிஸ்டிக்காக ஹாப்பியாக நம்ம ரெடி பண்ணி பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இருக்கிற இடத்த நம்ம ஹாப்பியாக நம்ம வச்சுருந்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷிங்காக ஃபீல் ஆகும். இதில் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் எதுன்னா பெட்ரூம் ஆர்கனைசேஷன் தான். அதில் வந்து இந்த துணி மடித்து வைக்கிற பழக்கம் மட்டும் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு ப்ராப்ளமே. இந்த கிச்சனில் வெசல் வாஷிங் கூட எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெருசாகவே ஃபீல் ஆகும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா என்ன தான் அதை வந்து டீக்ளட்டர் பண்ணாலுமே அது எப்படினாலும் டம்ப் ஆகிட்டே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்ருக்கேன். அதை பற்றி நான் அப்டேட் பண்ணி ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.